ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18/2/2025 மறுநாள் காலை 6 மணி 14 நிமிடம் வரை சஷ்டி திதி, அதன் பின் சப்தமி. இன்று காலை 6 மணி 57 நிமிடம் வரை சித்ரா நட்சத்திரம், அதன் பின் சுவாதி. இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், அந்தஸ்து, வாழ்க்கை வசதிகள் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காண முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிலபுலன்களில் வருவாய் உண்டு. புதிய சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பாராத தனவரவு திருப்தி தரும். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டாகும். புதிய ஆடை அணிமணி சேர்க்கை உண்டு. மனதில் தைரியமும் துணிவும் பிறக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிலில் மாற்றம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும். குழந்தைகள் வழியில் சந்தோஷம் உண்டாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தீவிர ஈடுபாடு உண்டாகும். பங்கு சந்தையில் ஓரளவு லாபம் பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களது பாராக்கிரமம் என்று வெளிப்படும். தைரியமாக முடிவெடுப்பீர். உடன் பிறந்தவரால் ஆதாயம் உண்டு. நல்ல காரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகும். பொருளாதார நிலையில் இருந்து வந்த குறைகள் தீரும். விருந்தினர் வருகையால் செலவுகள் ஏற்படும். அக்கம்பக்கத்தாரிடம் அயலாரிடம் சுமூகமாக பழகுவது நல்லது. பொருளாதார சேர்க்கை நல்ல முறையில் இருக்கும். பெண்களுக்கு ஆதாயம் தரும் செய்தி தேடி வரும். மகன் அல்லது மகளின் வழியில் சந்தோஷம் தரும் செய்தி தேடி வரும். இதுவரை இருந்த அனாவசிய செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் இன்று ஆதாயம் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரப்பெற முடியும். வியாபாரிகள் செழிப்பான பாதையை காண்பீர். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் செழிப்பை பெறுவீர். கணவன் மனைவி இடையே இருந்த கசப்புக்கள் மாறும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கலில் லாபம் காண முடியும். புதிய சொத்துக்கள் தேரும். எதிர்பார்த்த இடத்தில் ஓரளவு வளர்ச்சி காண முடியும். சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கமிஷன், தரகு, ஏஜென்சி போன்றவை தொழில் செய்வோர் அபிவிருத்தி காண முடியும். உங்களுக்கு உதவ நல்லவர்கள் வல்லவர்கள் தேடி வரக்கூடும். போட்டி பந்தயங்களில் ஜெயம் உண்டாகும். தாயார் வழியில் சொத்துக்கள் சேரும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் பெற வாய்ப்புண்டு. பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றல் பளிச்சிடும். நிர்வாகத்துறை சேர்ந்தவர்கள் முன்னணிக்கு வருவீர். வாழ்க்கை வசதிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொழில் துறையினருக்கு விசேஷமான வளர்ச்சி உண்டு. நல்ல காரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை பாராட்டும் வகையில் சில நல்ல காரியங்களை செய்வீர். சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். தொழில் துறையினருக்கு ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படலாம். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு.
மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் தெரியும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர் ஆதாயம் பெறுவர். சிலருக்கு சிறிய கடன் தொல்லைகள் மறைமுகமாக ஏற்படக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு அதிர்ஷ்டமான தினமாக இருக்கும். கௌரவம் செல்வாக்கு கூடி வரும். புதிய நபர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு சிறு அலைச்சல் உண்டானாலும் தொழில் ரீதியான முன்னேற்றம் காணப்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். கடன் சம்பந்தமான கவலை விலகிச் சொல்லும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பாகப்பிரிவினை சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனை இருந்தால் அது தீரக்கூடிய தினமாக இன்று அமையும். வெளியூர் பயணங்கள் ஆதாயம் தரக்கூடும். கலைத்துறையினர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஆதாயம் பெற வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று எதிலும் திட்டமிட்டு முறையாக செயல்பட்டு வருவதன் மூலம் சிக்கல்களை தவிர்த்து செழிப்பான நிலையை பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி ஓரளவு அனுகூலமான போக்கு என்று தென்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவு நல்ல முறையில் திருப்திகரமாக இருந்து வரும். தொழில் பிரிவினர் தடங்கல்கள் அகற்றி முன்னேற்றம் காண்பீர். இருந்தாலும் வருமானம் சுமாராக இருக்கும். கலைத்துறையில் உள்ளோருக்கு ஓரிரு வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்பால் பொருளாதார முன்னேற்றம் காணும். மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பான அக்கறை செலுத்தி பெற்றோரின் பாராட்டை பெறுவீர். வியாபாரத்தில் லாபகரமான போக்கை காண முடியும். குடும்பத்தில் அமைதியான போக்கு நிலவு வரும். அந்நிய மொழி பேசுவோர் ஒருவரால் ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு. திருமண பேச்சுக்களில் முன்னேற்றம் காணப்படும். பணப்புழக்கம் சரளமாக இருந்து வரும். சேமிப்புகள் சிறப்பாக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, சிறு சிறு சங்கடங்கள் இன்று உங்களுக்கு தோன்றினாலும் பொருட்படுத்தாதீர். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற்று நல்ல பலன்களை பெற முடியும். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் சிறு சங்கடம் ஏற்பட்டாலும் உங்களது உழைப்பு கை கொடுக்கும். முன்னேற்றத்திற்கு தடையிராது. ஆதாயம் தரும் செயலை இன்று சிறப்பாக செய்வீர். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். குடும்ப நிலையில் பெண்களுக்கு சாமர்த்தியமான நடவடிக்கையால் நல்ல பெயர் கிட்டும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகளை திறமையாக சமாளிப்பில். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்காக மருத்துவ செலவு உண்டாகலாம். சகோதரன் அல்லது சகோதரி வழியில் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு பின் சரியாகும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு அதனால் இடமாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு. உங்கள் தனித்துவத்தால் சில பிரச்சனைகளை தீர்ப்பீர். தொழில் செய்வோர் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் காண முடியும். திருப்தியான லாபத்தால் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் தோன்றும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புகழ் வாய்ந்த நிறுவனங்களின் வாய்ப்பு தேடி வருவதை காண முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இனிமையான சூழ்நிலை நிலவும். சிறு சிறு விஷயங்களில் வாக்குவாதம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரு சிலர் விருந்து விழாக்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, செய்யும் காரியங்களில் துடிப்புடன் செயலாற்றுவீர். பயணத்தில் சற்று கவனம் தேவை. உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரம் நன்கு விருத்தி அடைவதுடன் வாடிக்கையாளரிடம் நல்ல பெயரையும் பெற முடியும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெறுவதால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கி வசூலாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வடதிசையிலிருந்து வந்து மகிழ்ச்சியை தரும். பிரிந்த உறவுகளை சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியாக மாறும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மறைமுக பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளால் இன்று நண்பர்கள் விலகிச் செல்வர். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை தள்ளி போகும்.
ஆனால் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து பாராட்டை பெறுவீர். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஓய்வின்றி உழைத்தாலும் அதற்கான வருமானம் வருவதில் சிறிது தாமதம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு மறைமுக சோதனை வரலாம். போட்டி பொறாமைகளால் தொந்தரவு உண்டாகும். தொழிலை அபிவிருத்தி செய்ய கடன் உதவி எதிர்பார்க்க வேண்டி வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் சற்று சுமாராக இருக்கும். குடும்பத்தில் தோன்றும் மறைமுக பிரச்சனைகளை பெண்கள் திறமையாக கையாள்வீர். சிறு சிறு சச்சரவுகள் தலை காட்ட செய்யும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. சகோதர வழியில் உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. வீடு மனை விற்பதில் வாங்குவதில் நிதானம் தேவை. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று பெருமளவு எதிர்பார்த்த நன்மைகள் ஓரளவு தேடி வரும். சுமூகமான போக்கே அனைத்து இடத்திலும் காணப்படும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருந்து வருவீர். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும். மாணவ மாணவிகள் உற்சாகமாக காணப்படுவீர். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். திருமண தடை கண்டவர்களுக்கு அந்த திருமண தடை இன்று விலகிச் செல்லக்கூடும். திடீர் திருமண வாய்ப்பு மகிழ்ச்சியை உண்டு செய்யும். மன வருத்தங்கள் விலக வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவர். பயணத்தால் லாபம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் இன்று உண்டாகும். எடுத்த காரியங்களை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றி விடுவீர். நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயத்தில் லாபம் உண்டு. புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்த சலசலப்புகள் மனக்கசப்புகள் விலகும். விட்டு கொடுப்பதால் சில பிரச்சனைகள் இன்று தீரக்கூடும். வாகன பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சில வேலைகளை முடிக்க மற்றவர்களின் உதவி இன்று உங்களுக்கு தேவைப்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஓரளவு நன்மை தரும். புதிய கொள்முதல் செய்வதில் நிதானம் தேவை. குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் உண்டாகலாம். மாணவ மாணவிகளுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் முடியும். சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கும் யோகம் உண்டாகும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.